இட்லி பொடி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்சிடுச்சு. வெள்ளை எள்ளு 1/4 கப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 கப்பு போட்டுக்கலாம். இன்னும் 1 கப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வறுப்படட்டும். 1 கப் அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்படி வறுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் இப்படி வறுத்துக்கலாம். நல்லா வறுப்படட்டும். நல்லா செவந்துடுச்சு. கொஞ்சம் பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா வறுப்படட்டும். இப்போ மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டு மிளகா வறுத்துக்கலாம். கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய், கொஞ்சம் நார்மல் மிளகாய், இது கொஞ்சம் வறுத்துக்கலாம். மிளகா கொஞ்சம் நல்லா வறுப்படட்டும். மாற்றிக்கலாம். இதையும் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இட்லி பொடி அரைச்சிடலாம். பொடி அரைச்சிடலாம். உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் லைட்டாக. இப்போது அரைச்சாச்சு. கொஞ்சம் தொறுன்னு இட்லி பொடி அரைச்சாச்சு. இட்லியோடு சேர்த்து பொடி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இட்லியோடு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.